புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழ் பெண் டிவிக்காக ஜோதீஸ்வரன் அம்மா சமாதியில் இருந்து நன்றி. I am a film director from Italy and I come Tamil Nadu to visit, and now we are at Amma Jayalatiha place. Thank you very much. Nandri. È bellissimo essere qui oggi davanti a Amma, è un posto molto bello qui a Chennai, mi raccomando venite tutti. Thank you. విజయవాడ అమ్మకి కొద్దిగా అభిమానం మేము ఇవాళ పుట్టినరోజు అని తెలిసి ఇక్కడికి వచ్చాం. టుడే అమ్మ పుట్టినరోజు అనేసి చెన్నై వచ్చినాం విజయవాడ నుండి. అమ్మ ఫ్యాన్స్. நேம் முகமது யூசுப். இலவச மாணவர்கள் நடந்து போறாங்க காட்டு வழியா மலைப்பாதை வழியா நடந்து போகும்போது அவங்களுக்கு கஷ்டப்பட்டு வராங்க. இப்போ ஜமுனாமத்தூர் மலைக்கு வாணியம்பாடி தாலுக்கால ஜமுனாமத்தூர் மலை, இன்னமும் ஒடுக்கத்தூர், இந்த பக்கம் நிறைய மலைங்க இருக்குது. அந்த மலையிலிருந்து சைக்கிள் அந்த அம்மா சைக்கிள் கொடுத்தாங்க, இலவச சைக்கிள் திட்டம். அது நல்ல பயனுள்ள திட்டம். அந்த திட்டத்தை கொடுத்தாங்க. பசங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் ஸ்கூல்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப கல்வி வாழ்வை வளப்படுத்தினாங்க அந்த அம்மா. அதே நேரத்தில் +2 பிடிச்சவங்களுக்கு எல்லாமே அந்த கணினி, இலவச லேப்டாப், கணினி மயமா நாட்டில் உருவாக்குறாங்க. ஆனா இது டெக்னாலஜில நாட்டில் உருவாக்குறாங்க. இந்த புரட்சி தலைவம்மா நிறைய இன்னிலடங்கா திட்டங்கள், இலவச திட்டங்கள்னு சொல்லுவாங்க. ஆனா அது மனிதர்களை சோம்பேறி ஆக்குறதுன்னு கிடையாது. அது ஏழைகள் வாழ்வை வளப்படுத்துவதற்காக, ஏழைகளை சோம்பேறி, அதாவது மனிதர்களை சோம்பேறி ஆக்குவதற்காக இலவச திட்டங்கள் சொல்லலாம். ஆனா அந்த அம்மா ஏழைகளுடைய வாழ்வை வளப்படுத்துவதற்காக அந்த திட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம். தங்கம் வாங்கிறதுக்கு இதுவுமே அவங்க கிட்ட பணம் இல்லாத இருக்காங்க. ஒரு மஞ்சள் கயிறை தான் கட்டுவார் கோவிலில் கட்டுறவங்க ஏழைங்க. அந்த ஏழைங்களுக்கு அதில் தங்கத்தை இணைச்சி ஒரு வாழ்க்கையில தங்க ஒளியை ஏற்றி வச்ச புரட்சி தலைவி அம்மா. இந்த மாதிரி ஒரு ஏழைகளுக்கு சத்துணவு திட்டத்தில் எம்ஜிஆர் அளித்த சத்துணவு திட்டத்தை இவங்க விரிவாக்கம் பண்ணி அம்மா உணவகம்னு ஆரம்பிச்சாங்க. இதுல ஏழைங்க பார் 100 ரூபாய் கொடுத்து சாப்பிட்றவங்க வெறும் 5 ரூபாய் கொடுத்து போய் நல்ல திறமையா சாப்பிட்டு ஏழை போய் வேலை செய்யும். 10 ரூபாய் கொடுத்துட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு போறோம். இதுல அரசு ஊழியர்களும் சில பேர் சாப்பிடுறாங்க. அது தவறு. ஏழை பேச்சு வழக்கில் அது மாதிரி வர்றதில்லை. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அவங்களுக்கு அதிகமாக இருக்கு. ஆளுமை திறன் அதிகமாக, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர். எந்த ஒரு திறமைய இந்த ஒரு ஆக்ஷன் வந்தாலும் கரெக்டா, நல்லது கெட்டது கரெக்டா பகுத்துணர்ந்து செய்வாங்க. எதையுமே அவங்க விட்டு கொடுத்தது இல்லை. எதையுமே கரெக்டா பண்ணி, தப்புன்னா தப்பு தான், சரின்னா சரிதான். அந்த மாதிரி ஒரு நிர்வாக திறமை உள்ளவங்க எல்லாரையும் கட்டுக்கோப்போட மக்களை, ஏழைங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் போட்டாங்க முதலமைச்சராக இருக்கும் நல்ல ஒரு மரியாதை ஏற்படுத்தினாங்க. அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு கலையரசு. அதன் பிறகு புரட்சி தலைவர் ஐயா வயது முதிர்வு காரணமா அந்த அம்மாவை அரசியல்ல ஈடுபட வச்சாங்க. பாராளுமன்ற ராஜ்யசபா MP ஆகினாங்க, அரசியல் MP ஆகினாங்க. அப்புறம் பிரச்சாரத்துக்கு கொள்கை பரப்பு செய்யறவராக போட்டு இன்னும் திறமையா எத்தனை மொழி அந்த அம்மாவுக்கு தெரியும். திராவிட மொழிகள் அனைத்தையும் கற்று தெரிந்தவர்கள். அதுல ஹிந்தி மொழியும் உருதுவும் தெரியும். அத்தனையுமே கற்று தெரிந்த திறமையான ஒரு புரட்சி தலைவி அம்மா. அந்த அம்மா இந்த மாதிரி இருந்ததால அரசியல் எம்ஜிஆர் எழுத்து விட்டு வர அழைத்து அவங்களுக்கு பெரிய பதவியெல்லாம் கொடுத்து எல்லாம் உற்சாகப்பட்டு தைரியத்தை ஏற்படுத்தினார். அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைவர் கொடுத்த தைரியத்தில் தான் அந்த அம்மா துணிச்சலா அரசியலில் இறங்கி நல்ல திறமையான ஒரு நிர்வாகியா இருந்தாங்க. முதலமைச்சர் திறமை இல்லை, அறிவு, தெளிவான அறிவு, திறமையான இது கலைத்திறமை. அந்த மாதிரி ஒரு கலை அரசி அந்த அம்மா. கலைத்துறையில அந்த மாதிரி கலை அரசின் பட்டம் வாங்கணும். அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது படத்துல கலை செல்வின்னு பட்டம் வாங்கணும். ஆனா கலை அரசி தான் ஃபர்ஸ்ட். புரட்சி தலைவர் அம்மா ஐயா சொன்ன அம்மா புரட்சி தலைவர் BDL from the first
அந்த அம்மாவை பார்த்தா சிவகங்கையில் மேட்டுகளில் ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன் அந்த இடத்துல. அதுக்கு ரெண்டாவது பார்த்தேன் வேலூரில், மூணாவது சென்னையில் பார்த்தேன். என்ன படம்? என்ன படம் பார்த்தீங்க அம்மாட? படமா? வணக்கம், என்னோட பேர் வினோத். நான் பரமக்குடியிலிருந்து வரேன். நான் ஓட்டு போட காலத்தில் நம்ம அம்மா சின்னத்தை தான் ஓட்டு போட்டுருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் சரி, இன்றைக்கி வரைக்கும் அம்மா இருந்ததை என்னால் இது பண்ணவே முடியல. இன்றைக்கி வரைக்கும் நம்மளோட தான் இருக்காங்க மாதிரி தான் என்னுடைய ஒரே ஃபீலிங்காக இருக்குது. நான் இன்றைக்கி அம்மா தரிசிக்கிறதுக்காகவே பரமக்குடி இங்கே இதனால் அதுவும் அம்மாவை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வந்துருக்கேன். இறந்தவங்க இன்னும் என்னால் ஏற்கவே நம்புகிறேன். எங்களுக்கு கவலை இல்லைங்க. அவர் இல்லை, அந்த அம்மா இல்லாத தான் எங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷம் ஆட்சி ஆண்டு இருக்கலாம். அதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்று அந்த யார் வராங்களோ இல்லை, இந்த கட்சிக்காரர் இந்த அம்மா பார்க்க அடிக்கடி வருவாங்க. எம்ஜிஆர் படம்லாம் நிறைய பார்ப்போம். டிவியில் சரி, எம்ஜிஆர் படம்னாக்கா எங்கள் குடும்பத்தில் நிறைய பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஒன்று பாடுங்க. அம்மாவோட பாட்டு. எனக்கு பிடிச்ச படமா? எனக்கு பிடிச்ச படம் இது நினச்சிங்க, இது அரசியல் கட்டளை. எனக்கு பிடிச்ச படம் அரசியல் கட்டளை. வணக்கம். வணக்கம். நாங்கள் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் மசராவதி கிராமத்தில் இருக்கிறோம். நாங்கள் வருஷம் அம்மா பிறந்த நாளுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை போகிறோம். அந்த மாதிரி அந்த வருஷத்துக்கு வந்திருக்கிறோம். அவங்க ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும். மீண்டும் ஆட்சி எங்கள் அம்மாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மலரணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு சபதமாக எடுத்துட்டு போகிறோம். அதுதான் எங்களுடைய சபதமே. நாங்கள் மறுபடியும் எங்கள் உயிர் உள்ள வரை இந்த அம்மாவை மறக்க மாட்டோம். அம்மாவுடைய ஆட்சி மலர மாட்டோம். உங்க பேரு? என் பேர் மறக்க மாட்டோம். டி சுக்கரி. நான் ஊராட்சி மன்ற உறுப்பினராக இருக்கிறேன். என்ன கூட சேர்ந்து முன்னாள் தலைவர் இருக்கிறாரு. அவர் துரைசாமி முன்னாள் தலைவர். நீங்க பார்த்த முதல் படம் எது? அம்மாவோட முதல் படம்? நான் பார்த்த முதல் படம் 1000 ஒருவன். எனக்கு பிடிச்ச படம். முதல் படம் வெந்நீராடை மூர்த்தி. வெந்நீராடை படம் முதல் படம். நீங்க பார்த்த முதல் படம்? நான் பார்த்த முதல் படம் தாய்க்கு பின்தாரம். அம்மா எங்களுக்கு உயிர் மாதிரி. அதை விட அதிகமாக புரட்சியாளர் எம்ஜிஆர் எங்கள் மக்கள் விரும்புகிற அத்தனை பேர், இவங்க 2 பேரையும் மக்கள் விரும்புகிற ஒரு தலைவருங்க. என்றைக்கும் நாங்கள் மறக்கவே முடியாது. மக்களுக்கு எவ்வளோ நன்மை செய்யணுமோ அவ்வளோ செஞ்சிருக்கிறாங்க. மீண்டும் அம்மா ஆட்சி நீடிக்கும். தத்தளிக்கின்ற போது புரட்சி தலைவி அம்மா ஒரு சிறந்த மாணவியாக, ஒரு தங்க தாரையாக, வீராங்கனையாக திகழ்ந்து தமிழக மக்களுடைய கோடானு கோடி மக்களுடைய காப்பாற்றிய பெருமை தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களே சாரும். அம்மா அவர்கள் ஒரு சிங்க பெண்மணியாக ஏன் இந்தியாவுடைய பிரதமராக வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் நரித்தண்டத்தின் சூழ்ச்சியால், யாரோ செய்த சூழ்ச்சியால் அம்மா அவர்கள் தோல்வி தழுவுகிறார்கள். இருந்தாலும் மீண்டும் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்ற தங்க தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய பிறந்த நாள் இன்று. இந்த பிறந்த நாள் இன்று யாரும் பசியை அவரு இருக்கக்கூடாது என்ற ரீதியில் இன்றைக்கு புரட்சி தலைவர் பொன்மன தலைவர் அம்மாவுடைய பிறந்த நாள் மக்கள் எழுச்சியோடும் அம்மா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு உள்ளங்களிலும் இதயங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தாய்மாருடைய உள்ளங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று பிளவுபட்டிருக்கிறது. அது மீண்டும் ஒன்று சேர்ந்து மீண்டும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியும் புரட்சி எம்ஜிஆருடைய ஆட்சியும் மலர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யாரும் முன்னெடுக்க வேணாம், ஒருத்தர் லைன்ல வாங்கலாம். அரிச்சுவை உணவு எல்லாருக்கும் இருக்கு. யாரும் முன்னெடுக்க வேணாம். கொஞ்சம் நில்லுப்பா, கொஞ்சம் வெளியே கொஞ்சம் நில்லுப்பா. அது குரூப் போயிட்டோம். கொஞ்சம் நில்லுப்பா, யாரும் முன்னெடுக்க தலை வேணாம். பொறுமையா இருந்து வாங்க. யாரும் தள்ளாதீங்கம்மா. பொறுமையா வாங்க, வரிசையில வாங்க, ஒருத்தர் வாங்க. யாரும்
அம்மா அன்னை நீ வளர்த்ததிலே அன்னை வளர்ப்பதிலே நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட இந்த பச்சை கிளி கோரி செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தாய் அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சிறகினை மெல்ல நைத்து வைத்தாய். 1000 ஒருவன் அழகான படம், அருமையான படம். எத்தனை தடவை பார்த்தீங்க? நான் 15 தடவை பார்த்திருக்கையா. பேர் சொல்லுங்க. சங்கர், சிவகாசி, விருதுநகர் மாவட்டம். Okay, it's very nice to see Amma here today in this beautiful place in Chennai. Very nice memorial, got a very good welcome from everyone here. Very nice. Thank you. Thank you. வணக்கம். இன்று 77வது அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அம்மா சமாதிக்கு வருடம் தரும் பக்தர்கள் அனைவருக்கும் தமிழ் பெண் டிவி எடிட் மீடியா நெட்வொர்க் சார்பாக வணக்கங்கள். வணக்கம். எடிட் மீடியா நெட்வொர்க்குக்காக ஜோதீஸ்வரன் எம்ஜிஆர் சமாதியிலிருந்து இன்று நம்மளுடன் அந்நிய சொந்தமானவர்களின் ரவீந்தர் அவர்கள் இணைந்துள்ளார். அம்மாட பார்த்த படம் என்ன? நம் நாடு. பேரு? இன்பவதி. எங்க இருந்து வரீங்க? விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் மிச்சாமண்டை இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவோட 77வது பிறந்தநாளை முன்னிட்டு அம்மா ஆசீர்வாதம் வந்தது. நானும் என் நண்பர் தோழரும் துறையும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் தொண்டன் செயலி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவின்
2026 தேர்தலுக்கான களத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த எடப்பாடியார் புரட்சி தமிழர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தொண்டன் ஆப் மூலயமா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்ஸில் தொண்டன் சொல்லி சர்ச் பண்ணும்போது நம்மளோட ஆப் வந்து வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், சட்டமன்ற தொகுதி இதெல்லாம் இன்புட்டாக கொடுத்து அதுக்கான போஸ்டர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா இதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2027 தேர்தல் களத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய இந்த தொண்டன் ஆப் மூலயமா எல்லோரும் போஸ்டர்ஸ் டவுன்லோட் பண்ணி நம்மளோட எடப்பாடியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வாங்கிட்டு அப்படியே மூவ் பண்ணுங்க. மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று தன்னையே தியாகம் செய்து தமிழக மக்களுடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் வாழ்ந்து மறைந்த மனித புனித தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய 77ஆம் ஆண்டு பிறந்த தினம் இன்று தமிழகத்திலே ஒரு வீராங்கனையாக ஒரு மாபெரும் சக்தியாக திகழ்ந்தவர் புரட்சி தலைவி டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். கழகம் பிளவுபட்ட போது கழகத்துடைய நிறுவனர் இதய தெய்வ புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கழகம் இரண்டாக பிளவுபட்ட போது இந்த கழகத்தை காப்பாற்ற யாரும் இல்லையா என்ற போது இதோ நான் இருக்கேன் என்று சொல்லி கழகம் என்று